கை தட்டி ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவை பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன் ஓசன்னா பாடு ஓசன்னா ஓசன்னா என்றும் ஓசன்னா 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 சத்துருவை மிதிப்பா எதிரி அடங்குவா இயேசுவை ஜெயிப்பா ராஜரீகம் பண்ணுவா சத்துருவை மிதிப்பா எதிரி அடங்குவா இயேசுவை ஜெயிப்பா அவர் ராஜரீகம் பண்ணுவா நீயோ காரங்காலை தட்டி துதித்துக் கொண்டீரு நீயோ காரங்காலை தட்டியே துதித்துக் கொண்டீரு ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடு ராஜாதி ராஜாவம் என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடு ராஜாதி பாடு ஓசன்னா பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன் ஓசன் பாடு ஓசன்னா ஓசன்னா என்றும் ஓசன்னா கட்டுகளை அறுப்பா சாபங்களை பூரிப்பா வேதனைகள் மாற்றுவா புது பலன் தருவா கட்டுகளை அறுப்பா என் சாபங்களை பூரிப்பா வேதனைகள் மாற்றுவா புது பலன் தருவா நீயோ காரங்கா அசைத்து துதித்து கொண்டீர் நீயோ காரங்காலை அசைத்து துதித்து கொண்டீர் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடு ராஜாதி ராஜாவம் இயேசுவை என்று ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவை பாடு ஓசன்னா ஓசன் ஓசன்னா என்றும் ஓசன்னா 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 பாடு ஓசன்னா ஓசன் ஓசன்னா என்றும் ஓசன்னா 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 விண்ணப்பத்தை கேட்பா கிருபையை பொழிவா வாக்குத்தத்தம் செய்தா அதை நிறைவேற்றி முடிப்பா விண்ணப்பத்தை கேட்பா கிருபையை பொழிவா எனக்கு வாக்குத்தத்தம் செய்தா அதை நிறைவேற்றி முடிப்பா நீயோ காரங்கால் உயர்த்தி துதித்துக் கொண்டீர் நீயோ காரங்காலை உயர்த்தி துதித்துக் கொண்டீர் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவை என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவை பாடு ஓசன்னா ஓசன் ஓசன்னா என்றும் ஓசன்னா ஓசன்னா பாடு ஓசன்னா ஓசன்னா என்றும் ஓசன்னா என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடும் ராஜாதி ராஜாவம் இயேசுவை என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவை பாடு ஓசன்னா ஓசன் ஓசன்னா என்றும் ஓசன்னா பாடு ஓசன்னா ஓசன்னா என்றும் ஓசன்னா பாடு ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 கோர பயங்கரமான புயலில் கொடியகளின் மத்திய
ஓர பயங்கரமான புயலில் கொடியலையின் மத்தியில் காக்கும் காரம் கொண்டு சேர்த்தனைத்தார் என்று பாடுவே. காக்கும் காரம் கொண்டு என்று பாடுவே. என்று கை தட்டி இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையில் சொந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலோ சொந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதொனியோ பாதுகாத்த அன்பை என்று பாடுவே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடு நம்ம எல்லாம் சேர்ந்து இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை இதயமுடனே. ஆமென். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம பாடி துதிப்போம். நீங்க எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே என் நேசரேசுவை நான், என் நேசரேசுவை நான், என் நேசரேசுவை, என் நேசரேசு. Let's worship என் நேசரேசுவை நான் என்றோ ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பாடு ஹோசன்னா ஹோசன் ஹோசன்னா என்றும் ஹோசன்னா ஹோசன் ஹோசன்னா. பாடு ஹோசன்னா ஹோசன்னா என்றும் ஹோசன்னா. ஆமென். பாடு ஹோசன் ஹோசன்னா ஹோசன்னா என்றும் ஹோசன்னா ஹோசன்னா. பாடு ஹோசன்னா ஹோசன்னா என்றும் ஹோசன்னா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்ற பாட்டு பாடி புயலின் ஓய்ந்த புது ராகம் பிறந்ததே. புகழ்கின்ற பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்த புதுராக் பிறந்ததே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றோ வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றோ வல்லவரே. இன்றும் என்றும் இன்றும் என்றோ வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்ற பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்த புது ராகம் பிறந்ததே.
புகழ்கின்றேன் பாட்டு பாடி நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றோ வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றோ வல்லவரே. இன்றும் என்றோ வல்லவரே இன்றும் என்றோ வல்லவரே. எபினேசர் நீதானையா இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா இதுவரை உதவி நீரே. எல்ரோயி நீர்தானையா என்னையும் கண்டீரையா. எல்ரோயி நீர்தானையா என்னையும் கண்டீரையா. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்த புது ராகம் பிறந்ததே. புகழ்கின்ற பாட்டு பாடி நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றோ வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றோ வல்லவரே. இன்றும் என்றோ வல்லவரே இன்றும் என்றோ வல்லவரே. உறுதியை பற்றி கொண்டே உம்மையை நம்பியுள்ளே. உறுதியை பற்றி கொண்டே உம்மையை நம்பியுள்ளே. பூரண சமாதானரே போதுமே உம் சமூகமே. பூரண சமாதானரே புகழ்கின்ற பாட்டு பாடி புயலின் ஓய்ந்த புது ராகம் பிறந்ததே. நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றோ வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றோ வல்லவரே. இன்றும் என்றோ வல்லவரே இன்றும் என்றோ. இப்ப நீங்க மட்டும் சொல்லுங்க. கண்ணீரை கண்ணீரை கண்டீரையா கரம் பிடித்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா. புகழ்கின்ற பாட்டு பாட்டு புயல் இன்று ஓய்ந்து புது ராகம் பிறந்ததே. இப்ப கை வைத்தி நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றோ வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றோ வல்லவரே. இன்றும் என்றோ வல்லவரே இன்றும் என்றோ. இப்ப கை தட்டி சொல்லுங்க. வாழ்க ராஜா அல்லேலூயா. வாழ்க ராஜா அல்லேலூயா. வாழ்க ராஜா அல்லேலூயா. வாழ்க ராஜா அல்லேலூயா. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா. ஓசன்னா அல்லேலூயா. ஓசன்னா அல்லேலூயா. ஓசன்னா. நல்லவர் 1000 நாளை பார்க்கிலும் அவருடைய பிரகாரத்தில் வருகிற ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் அவருடைய ஆலயத்தின் வாசப்படியிலே காத்திருப்பதே தெரிந்து கொள்ளும் என்று பக்தர் சொல்லுகிறான். அவருடைய சமூக இன்பமானது. இந்த நல்ல பரிசுத்தமான ஆராதனைக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் அப்போஸ்தலர் அக்கினிய திருச்சபையின் சார்பில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர்.
நேற்றைய இரவு பேசும் பொழுது தேவன் சந்திக்கிற ஒரு காலம் ஒரு பட்டணத்திற்கு உண்டு, ஒரு தேசத்திற்கு உண்டு, ஒரு குடும்பத்திற்கு உண்டு, ஒரு தனிநபருக்கு உண்டு, ஒரு திருச்சபைக்கு உண்டு. அதை மிஸ் பண்ணக்கூடாது என்று நான் நேற்று இரவு நான் பேசினேன். ரெகக்னைசிங் த டைம் ஆஃப் காட்ஸ் விசிட்டேஷன், தேவனுடைய சந்திப்பை புரிந்து கொள்வது, அதை ஏற்றுக்கொள்வது, அதற்கு சரியான மாறுத்தரம் கொடுப்பது மிக 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 அவசியம். பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து அவன் அதிவேகமாய் செயல்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. The devil knows, பிசாசுக்கு தெரியும் காலம் என்பதை குறித்த ஒரு தெளிவு அவனுக்கு இருக்கிறது. தேவ ஜனமாகிய நமக்கு காலத்தை குறித்த ஒரு தெளிவு வெளிப்பாடு அவசியம். ஆமென். பைபிள்ல காலம், வாய்ப்பு, சீசன், ஆப்பர்ச்சுனிட்டி, டைம் என்ற இந்த வார்த்தைக்கு அடிப்படையாக 2 கிரேக்க வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. நல்லா கவனிங்க, 2 கிரேக்க வார்த்தை. காலம், நேரம், வாய்ப்புகள் என்ற தமிழ் சொற்கள் அல்லது ஆங்கில சொற்கள் டைம், சீசன்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ற வார்த்தைகள் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடிப்படையாக இருக்கிற 2 கிரேக்க வார்த்தை ஒன்று குரோனாஸ், மற்றொன்று கைரோஸ். குரோனாஸ் என்ற வார்த்தையிலிருந்து நமக்கு குரோனாலஜி என்ற வார்த்தை வருகிறது. மனிதனுடைய காலம். இப்ப நீங்க கல்லறைக்கு போனீங்கன்னா 2 வருடங்களை அங்கே போட்டிருப்பார்கள் அல்லது 2 தேதியை போட்டிருப்பார்கள். ஒரு மனிதன் பிறந்த வருடம், ஒரு மனிதன் மரித்த வருடம், 2மே குரோனாஸ். சரித்திரத்தை நாம் படிக்கும் பொழுது அதுல நிறைய டேட்ஸ் எல்லாம் படிப்போம். அது குரோனாஸ், குரோனாலஜி, மனிதனுடைய காலம். நல்லா கவனிங்க, தேவன் கால வரையற்றவர். தேவனுக்கு காலம், இடம் என்ற ஒரு கட்டுப்பாடு கிடையாது. God does not live or contained by time and space. தேவன் காலம், இடம் என்ற வரையறைக்கு அப்பாற்பட்டவர். மனிதனோ காலம், இடம் என்ற வரையறைக்குள்ளே கட்டுப்பட்டவன். ஆகவே தேவன் மனிதன் புரிந்து கொள்ளுகிற வகையிலே காலம், இடம் என்ற அளவிலே பேசுவார் வேதத்தில். ஆனால் தேவனோ கால வரையற்ற ஒரு நித்தியத்தில் இருக்கிறார். ஆமென். ஆனால் இந்த மனிதன் வாழ்கிற இந்த காலத்தில் 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று குரோனாஸ், மற்றொன்று கைரோஸ். குரோனாஸ் என்பது நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் நம்ம எல்லாரும் அறிந்தது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த காலம் போய் கொண்டிருக்கும். ஆனால் கைரோஸ் சொல்றீங்களே, அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா KAIROS. பைபிள்ல அந்த வார்த்தையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா இடத்திலும் காலம் என்ற வார்த்தை வருகிற இடத்துல எல்லாம் கைரோஸ் இல்லை. ஆனா கைரோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்த இடங்களை நான் சொல்றேன், கவனிங்க. அதற்கு முன்னதாக கைரோஸ் என்றால் என்ன? வாட் இஸ் கைரோஸ்? குரோனோஸ்க்கும் கைரோஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இங்க பாருங்க, மனிதனுடைய காலத்திலே, மனிதனுடைய சீசன்ல தேவாதி தேவன் இடைப்படுகிறாரே. மனிதனுடைய காலத்திற்குள்ளே நித்திய தேவன் இடைப்படுகிறாரே. கால வரையற்ற தேவன் கால வரையறைக்குள்ளே இருக்கிற மனிதனுடைய காலத்திற்குள்ளே இடைப்படுகிறாரே. ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரே, ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறாரே. அதற்கு பேர் தான் பைபிள்ல கைரோஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. கைரோஸ் is an opportunity within Chronos. Chronos என்ற காலகட்டத்திற்குள்ளே தேவன் கொடுக்கிற ஒரு திறந்த வாசல். நித்திய திட்டங்கள் மனிதனுடைய காலங்களிலே வெளியாகும் நேரங்கள். நித்திய தேவன்
மனிதனுடைய காலத்தில் இடைபடுகிற வேளைகள். Kairos is eternity's plan within earthly time. Kairos is when God of the ages breaks forth into the times of man. Kairos is a decisive unveiling of the eternal. நித்தியத்தின் திட்டமானது மனிதனுடைய காலத்திலே வெளியரங்கமாகிற நேரங்கள். பைபிள்ல கைராஸ் என்ற வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வேகமா சொல்றேன், கவனிங்க. இசக்கார் புத்திரர்கள் 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 1 Chronicles chapter 12 verse 32. தாவீதுக்கு அநேக விசேஷ தன்மைகள் உள்ளதான சேனை இருந்தது. தாவீதினுடைய வெற்றிக்கு காரணம் அவனுக்கு இருந்த சேனைகள். தாவீது கோலியாத்தை வீழ்த்தினது என்னமோ, அவன் கையில இருந்த கவன் கல்லு, அதை வச்சு அடிச்சான், ஜெயிச்சான். ஆனால் அவன் ராஜாவானதுக்கு அப்புறம் எல்லார் கையிலையும் கவன் கல்ல கொடுக்கல. ராஜாவானதுக்கு அப்புறம் எல்லார் கையிலையும் கவன் கல்ல கொடுக்கல. அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சி பெற்ற ஒரு ராணுவம் இருந்தது. பல யுத்தங்களை அவன் செய்தான், ஜெயித்தான். அதுல அவனுக்கு விசேஷ தன்மைகள் உள்ளதான ராணுவ வீரர்கள் இருந்தார்கள். அதுல ஒரு விசேஷ தன்மை உடைய ஒரு கூட்டம் யார் தெரியுமா? இசக்கார் புத்திரர். அவர்கள் இடதுகை வலதுகை வாட்டம் உள்ளவர்கள் மாத்திரமல்ல, காலத்திற்கு ஏற்ற ஆலோசனை சொல்லுகிறவர்கள். அந்த வார்த்தை காலம்னு போட்டிருக்கே, அது கைராஸ் பைபிள். அந்தந்த காலத்துல என்னென்ன செய்யணும்னு ஒரு வெளிப்பாடு உள்ள ஒரு கூட்டம். அந்த ஆலோசனை தாவீதுக்கு பிரயோஜனமாக இருந்தது, யுத்தத்திற்கு யுக்திகளை வகுப்பதற்கு. discerning the times and seasons, காலத்தை நிதானிக்க கூடிய பக்குவம் இருந்த ஒரு கூட்டம் இசக்கார் புத்திரர். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யூத குலமானது அழிக்கப்பட போகிறது. அப்பொழுது ராஜாவினிடத்திலே பேசுவதற்காக எஸ்தரை தூண்டி விடுகிறான் மொர்தெகாய். ஆனால் இவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா? அவள் பதறுகிறாள், பயப்படுகிறாள். அவள் அதற்கு உடனடியாக இணக்கம் காட்டவில்லை. அப்ப மொர்தெகாய் என்ன சொல்றான் தெரியுமா? எஸ்தரை பார்த்து, இந்த காலத்திற்காக, இப்படிப்பட்ட ஒரு காலத்திற்காக நீ உதவியாயிருப்பதற்கு இந்த ராஜமேன்மை உனக்கு கிடைத்திருக்கலாமே. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதர்களை, ஒவ்வொரு குடும்பத்தை, ஒவ்வொரு திருச்சபையை அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்திலே அவர் எழுப்புகிறார், ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்திலே வைக்கிறார், ஒரு குறிப்பிட்ட இடத்திலே செல்வாக்கோடு அவர் நிறுத்துகிறார். எதற்காக? அவருடைய கைராஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றிக் கொள்வதற்காக. இந்த சவாலை மொர்தெகாய் வைக்கிறான். யாருக்கு? எஸ்தருக்கு. ஹல்லேலூயா. குரோனாஸ் கேலண்டர்லயே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மொர்தெகாய் போன்ற மக்கள் சவாலிட வேண்டியது இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. We must seize the opportunity. நமக்கு கிடைக்கப்பட்ட தருணத்தை நாம் என்ன பண்ண வேண்டும்? சுயநலத்தோடு கூட இல்லாதபடிக்கு நாம் அதற்கு விட்டு கொடுக்க வேண்டும். அப்படித்தான் ஒரு சவாலை மொர்தெகாய் வைக்கிறான். எஸ்தர் என்ன சொல்றாள் தெரியுமா? அந்த சேலஞ்சை கேட்டதுக்கு அப்புறம் அவள் கம்ப்ளீட்டா மாறிடுறா. அவள் சொல்றா, நான் செத்தாலும் சாகிறேன். ஆமென். இங்க பாருங்க, எஸ்தருடைய மனப்பான்மை என்ன தெரியுமா? You know what was the attitude of Esther? அந்த மொர்தெகாய் கொடுத்த சவாலை பெற்றுக்கொண்ட பிறகு அவளுடைய ஆட்டிடியூட், மனப்பான்மை என்னவாக மாறிச்சு தெரியுமா? நான் குரோனாஸ் கேலண்டர்ல வாழ்றதை விட கைராஸ் கேலண்டர்ல சாகிறதுக்கு நான் ஆயத்தம். புரிஞ்சவங்க மட்டும் நல்லா கையை தட்டலாமே. ஹல்லேலூயா. நான் திருப்பி சொல்றேன், எஸ்தருடைய மனப்பான்மை என்ன தெரியுமா? நான் குரோனாஸ் கேலண்டர்ல சும்மா உயிர் வாழ்றதை விட நான் கைராஸ் கேலண்டர்ல சாக ரெடி. அப்படிப்பட்ட ஆட்களை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. சேஃபா ஆடுறவங்கள அல்ல. எஸ்தர் ரொம்ப சேஃபா அங்க இருந்திருக்கலாம். எது பாதுகாப்பா நமக்கு இருக்கும்னு மனிதனுடைய கணக்கு போட்டு நல்லா ஒர்க் பண்ணலாம். ஆனா அவர்கள் அல்ல.
முழு யூத குலமே அழிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில தேவன் ஒரு மனுஷியை ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறுத்தி அவருடைய தருணத்தை, வாய்ப்பை கொடுக்கிறார். அதை நழுவ விடாதபடிக்கு, அல்லது நழுவ விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவள் இழுக்கப்பட்டாள். ஆனால் மொர்தெகாய் சவாலிட்டதுனாலே அவள் விட்டு கொடுத்தாள். ஹல்லேலூயா. கைரோஸ் என்பது தேவன் தருகிற ஒரு தருணம். செத்தாலும் சாகிறேன். தேவனுடைய கைரோஸ் கேலண்டர்ல சாகிறது மேலு, வாழ்ந்துகிட்டே இருக்கிறத விட அப்படின்னு எஸ்தர் நினைத்தாள். அது நல்ல எண்ணம். மோசே சொன்னா, ஆண்டவரே நான் செத்தாலும் சாகிறேன், பரவாயில்ல, என் பேரை ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போட்டாலும் பரவாயில்ல, என் ஜனத்தை ரட்சிச்சுங்க. ஆமென். நான் சபிக்கப்பட்டு போனாலும் பரவாயில்ல, பவுல் சொல்றாரு, என் இன மக்களுக்காக நான் ஆதங்கப்படுகிறேன். ஜான் நாக்ஸ் சொன்னாரு, give me Scotland or I die. ஸ்காட்லாண்டை தாரும் அல்லது நான் சாகிறேன் என்று அவர் புலம்பினாரு. ஜார்ஜ் விட்ஃபீல்ட் என்ற ஒரு தெரு பிரசங்கியார், அவர் சொன்னாரு, give me souls or take away my soul. எனக்கு ஆத்மாவை தாரும் அல்லது என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தான். இதெல்லாம் என்ன ஜெபம்? சுயநலமற்ற திறப்பின் வாசல் ஜெபம். நீங்கள் திறப்பின் வாசல் ஜெபத்திற்காக ஆயத்தப்படுகிறீர்கள். உங்கள் சபை அதிலே ஒரு முக்கிய, ஒரு நங்கூர சபையாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் அப்படி இல்லை என்பதற்காக இந்த செய்தியை பேசவில்லை. நீங்கள் அநேகர் அதிலே இருக்கிறீர்கள். உங்களை உறுதிப்படுத்துவதற்காக, நீங்கள் இருக்கிற இடம் சரியான இடம் என்பதை குறித்து உறுதிப்படுத்தி பேசுவதற்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். தாவீது அரண்மனையில் இருக்கிறது தப்பா இல்லையா? ஒரு ராஜாவா இருக்கிறவன் அரண்மனையில் இருக்கிறது தப்பா? தப்பே கிடையாது. ஒரு ராஜாவா நீ இருக்கிற நீ அரண்மனையில் இருக்கிற தப்பே கிடையாது. ஆனால் பைபிள்ல போட்டிருக்குது, யுத்தத்திற்கு ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகிற காலமா, ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகிற காலம்ல எருசலேமிலே இவர் இருந்து விட்டாராம். அதுதான் பிரச்சனை. பின்மாற்றத்திற்கு அதுதான் காரணம். உலாவி வருகிறார் அரண்மனையில, பாவ காரியத்தில் ஈடுபடுகிறது அறிகிறோம். அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் இருக்கும் பொழுது அது நமக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? கர்த்தர் ஒரு இடத்துல இருக்க வச்சாருன்னா அங்கதான் இருக்கணும். பாவமா இல்லையாங்கிறது இல்ல, எங்க ஆண்டவர் வச்சாரோ. எலியா தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி. 1 ராஜாக்கள்ல அவர் செய்த அற்புதங்கள்லாம் எழுதியிருக்கு. 2 ராஜாக்களை நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல எலிசாவுடைய அற்புதங்கள் எல்லாம் எழுதியிருக்கு. அடுத்த தீர்க்கதரிசி யாரு தெரியுமா? வந்திருக்கணும்னா யார் வந்திருக்கணும் தெரியுமா? அந்த வரிசையில கேயாசி. அவனும் ஒருவேளை ஒழுங்கா இருந்திருந்தாலும் நமக்கு பைபிள்ல 3 ராஜாக்கள் புஸ்தகம் ஒருவேளை இருந்திருக்கலாம், அவன் செய்த அற்புதங்கள் எல்லாம். ஆனால் அவன் என்ன பண்றான்? அந்த நாகமான் வரும் பொழுது அந்த பணத்தின் மேல ஆசைப்பட்டு அதை காணிக்க கொடுக்கிறாரு. யாரு? நாகமான் வந்து காணிக்க யாரு கொடுக்கிறாரு? எலிசா கிட்ட கொடுக்கிறாரு. எலிசா காணிக்க வேண்டாங்கிறார். ஒரு ஊழியக்காரர் காணிக்க, எலியா தீர்க்கதரிசி, அங்க ஒரு ஹீலிங் நடக்குது. அவர் கொடுக்கிற காணிக்கை வந்து அவர் வாங்குறது தப்பா? எலிசா வந்து காணிக்க வாங்குறது தப்பா? தப்பு இல்ல. ஆனா இஸ்ரவேல உள்ள தேவனை குறித்து ரொம்ப ஏளனமா பேசுகிற ஒரு காலம் அது. சீரியர்கள் வந்து அடிச்சுட்டு போன ஒரு காலம் அது. இஸ்ரவேலை குறித்து ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்த காலம் இது. இந்த நேரத்தில் இங்கே ஒரு தேவன் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவரால் இந்த காரியத்தை செய்ய முடியும்னு காட்டுறதே போதும். காணிக்க வேண்டாம் போடான்னு சொல்லி யார்கிட்ட சொல்றாரு? நாகமான் கிட்ட. எலிசா கர்த்தருடைய நாமத்தை நிற்க வைக்க வேண்டிய நேரம். ஆமென். வேண்டாங்கிறார். ஆனா கூட இருந்த எலிசா என்ன பண்றான்? அதை பார்த்து விட்டு இவ்வளவு பெரிய காணிக்கை நமக்கு வேண்டான்னு இவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு அவர் பின்னால போய் பொய் சொல்லி காணிக்கையை வாங்கிட்டு அவன் வந்துடுறான். திருப்பி வந்ததுக்கு அப்புறம் எலிசா அவனை கடுமையா அவன்கிட்ட பேசுறான். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது அந்த சம்பவம். என்ன சொல்றான் தெரியுமா? காணிக்கை வாங்கினதுக்காக திட்டல. என்ன சொல்ற தெரியுமா? காணிக்கை வாங்குறதுக்கு இது நேரமா? அப்ப நேரத்தை தெரியாமல் போனதுனாலே அவன் எச்சரித்தான். ஆமென். 2 ராஜாக்கள் 5ல 26, 27 நீங்க வாசிக்கிறீங்க. அதுல வந்து அந்த வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். கவனிங்க. மோசே குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் பிறந்தான் என்று அப்போஸ்தலர் 7:20 வாசிக்கிறோம். அக்காலத்திலே மோசே பிறந்து என்று வாசிக்கிறோம். அந்த வார்த்தை அக்காலத்திலேங்கிற வார்த்தை வந்து கைரோஸ்.
தேவன் சரியான நேரத்திலே அவனை தோன்ற பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலைக்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் ஒவ்வொருவரை எழுப்புகிறார். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. அந்த வார்த்தை கைராஸ். யோவான் 7ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார் இயேசு. அந்த வார்த்தை கைராஸ். மத்தேயு 26:18, என் வேலை வந்துவிட்டது என்று சொல்லுகிறார். அது கைராஸ். அப்ப இயேசு சிலுவையிலே மரித்தது, கவனிங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். குறித்த காலத்திலே, அந்த வார்த்தை கைராஸ். அது தேவன் நியமித்த ஒரு தருணம். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டார் பைபிள்ல இருக்கு. ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருந்தாலும் இந்த மனிதனுடைய ஒரு காலகட்டத்திலே, ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தில், ஒரு கைராஸ் மோமெண்ட்ல இயேசு சிலுவையிலே தொங்கினார். குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். கலாத்தியர் 4:4, காலம் நிறைவேறியது. காலம் நிறைவேறின போது தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி தந்தார் என்று வாசிக்கிறோம். சகரியா எலிசபெத்துக்கு குழந்தை பிறக்கவே இல்லை ரொம்ப நாள். ஆனால் அந்த குழந்தை இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு குழந்தை. அந்த குழந்தை இயேசுவினுடைய வருகையை ஆயத்தப்படுத்துவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குழந்தை. ஆகவே அங்கே ஒரு டிலே இருக்குது. அவர்கள் நல்லவர்கள் தான், தேவனுக்கு ஊழியம் செய்யறவங்க தான், அவங்க உத்தமமா நடக்கிறவங்க தான், வேதத்தில் அவர்களை குறித்து சாட்சி இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்திற்காக நியமிக்கப்பட்டிருந்தது. ஃபைனலாக யோவான் ஸ்நானகன் பிறக்கிறார். ஆமென். அவன் பேசுறான், காலம் நிறைவேறியது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. சில வேளையில் ஆண்டவர் சில காரியத்தை தாமதிக்கிறதுக்கு காரணம் அவருடைய பர்பஸ். நம்ம ஜெபம் ஒருவேளை கேட்கப்படாமல் சில நேரத்தில் இருக்கும். ஜெபம் பண்றோம், இந்த காரியத்தை குறித்து ஒரு மாற்றம் இன்னும் வரலையே நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் ரொம்ப அழகா அதை ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென். ஊழியக்காரன் சோர்ந்து போனான். எலியா பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டின ஊழியக்காரன் சோர்ந்து போயிட்டான். ஏன் சோர்ந்து போயிட்டான்? இவ்வளவுலாம் பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்யறோம், ஜெபத்துக்கு பதிலாம் வருது, ஆனா அரண்மனையில இன்னும் மாற்றம் இல்லையே. கவனிச்சிங்களா? இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்ணி அரண்மனையில மாற்றம் இல்லையே. ஊழியக்காரன் சோர்ந்து போனான், எலியா சோர்ந்து போனான், எழுப்புதல் வீரன் சோர்ந்து போனான். எதனால? சில காரியத்திற்கு ஜெபிக்கும் பொழுது இன்னும் பதில் வரலையேன்னு சோர்ந்து போனான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஊழியக்காரன் சோர்ந்து போகிறாள், அவருக்கு அதுல பிரியமில்லை. ஆகவே அவர் என்ன பண்றார் தெரியுமா? அவனை தேற்றுவதற்கு தேவதூதனை அனுப்புகிறார். ஒரு எழுப்புதல் வீரன் சோர்ந்து போக தேவன் விடுவதில்லை. அல்லேலூயா. தேவதூதனையாவது அனுப்பி தேற்றுவார். ஆமென். இயேசு சிலுவையில மரிப்பதற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்தில் ஒப்பு கொடுக்கிறார் தெரியுமா? அப்படியே அவருக்கு ஒரு மனுஷத்துல ஒரு அவர் மனுஷனாக இருந்ததுனால அவருக்கு அந்த போராட்டங்கள் இருந்தது. ஆகிலும் கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுபடட்டும், ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம்னு சொல்லும்போது இரத்த குழாய் வெடிக்குது. அந்த அளவுக்கு அந்த ஆண்டவருடைய மோமெண்ட்டுக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு, அந்த அலைன்மெண்ட்டுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. டிவைன் அலைன்மெண்ட்டுக்குள்ள நம்ம வரும்பொழுது சில நேரம் நமக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் விட்டு கொடுத்தா அந்த நேரத்தில் யாருமே கூட நிற்க மாட்டாங்க. அங்க கூட ஜெபிக்கிறவங்க கூட ஜெபிக்கல, தூங்கிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி மோமெண்ட்ல, உங்களுடைய கைராஸ் மோமெண்ட்ல, sometimes people will not be with you, you will have to be alone. நீங்க தனியா இருக்க வேண்டிய நேரங்கள் வரும். அப்படிப்பட்ட நேரத்தில் லூக்கா 22 படிச்சு பாருங்க. தேவதூதன் வந்து இயேசுவை தேற்றினார். ஹல்லேலூயா. God's opportunity, தேவன் கொடுக்கிற தருணம், தேவன் கொடுக்கிற சந்தர்ப்பம். ஆமென். ஹல்லேலூயா. பட்டணத்தை குறித்து, தேசத்தை குறித்து, ஒரு இனத்தை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அவர் பேச விரும்புகிறார். யாருக்கிட்ட பேசுவார்?
எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் எல்லா இடத்துலயும் பேச விரும்புறாருன்னு? விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்ப எல்லாத்தையும் ஆண்டவர் பேசுறாரு. ஆனால் தேசத்தை குறித்து, பட்டணத்தை குறித்து, அழிந்து போகிற ஒரு மக்கள் இனத்தை குறித்து யார்கிட்ட பேசுவார்? ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் எதையும் செய்வது இல்லை என்று ஆமோஸ் 3:7 வாசிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். அவர் சில காரியத்தை பட்டணத்திலே தேசத்திலே செய்ய விரும்புகிற வேளையிலே அவர் திடீரென்று அப்படி செய்து விடுவதில்லை. அவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்துவார், அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார். ஒரு பட்டணத்தையோ ஒரு தேசத்தையோ அழிக்கிறதற்கு முன்னதாகவும், பாவத்தின் மிகுதியினால, அது அக்கிரமத்தின் மிகுதியினால நிறைந்திருந்தாலும் அதை அழிக்க போகிறார் என்றாலும் அதை குறித்து முதலாவது பேசுவார். ஆமென். அப்ப அழிவின் திட்டமோ ஆக்கப்பூர்வமான திட்டமோ தேவன் தம்முடைய தாசர்களுக்கு பேசுவார். மிக வேகமாக ஒரு 4 சம்பவங்களை உங்களுக்கு லேசாக சொல்லி தெரிந்த சம்பவங்கள் தான். அதுல இருந்து ஒரு 3 பிரின்சிபலை நான் உங்களுக்கு யாரிடத்துல தேவன் பட்டணத்தை குறித்து பேசுவார் என்ற காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளை, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. இங்க பாருங்க, ஏலி என்ற ஒரு ஆசாரியன் இருக்கிறான், ஆனால் பைபிள்ல போட்டிருக்குது கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே ஒரு ஆசாரியன் இருந்தான், அங்கே தேவனுடைய ஜனம் இருந்தார்கள், ஆனால் பைபிள்ல போட்டிருக்குது அங்கே அந்த நாட்களிலே அந்த காலகட்டத்திலே கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாய் இருந்தது. The word of the Lord was rare. இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் யார்ட்டையும் பேசல, ஆண்டவர் யார்ட்டையுமே அவருடைய ரகசியத்தை பேசக்கூடிய நிலையில யாருமே இல்ல. தேவன் பல காரியத்தை தேசத்தை குறித்து பேச விரும்புகிறார், ஆனால் அதை கேட்பதற்கு யாரும் இல்லை. யாருமே இல்லாததுனால ஆண்டவர் இனிமேல் தான் ஒரு குழந்தையே பிறக்கணும், அந்த குழந்தைகிட்ட தான் பேச போறேன்னு முடிவு பண்ணிட்டார். இப்ப ஆண்டவர் தேசத்துல உள்ள காரியத்தை பேசுறதுக்காக ஒரு குழந்தைக்காக வெயிட் பண்றார். அது அன்னாள் மூலம் பிறக்க வேண்டும் என்பதையும் தேவன் இப்பொழுது திட்டம் போட்டார். இந்த அம்மா அன்னாள் என்ன பண்ணுது, அதுவும் ஒரு குழந்தை தான் எதிர்பார்க்குது. நல்லா கவனிக்கணும், அன்னாளும் குழந்தைக்காக எதிர்பார்க்கிறா, ஆண்டவரும் ஒரு குழந்தையை எதிர்பார்க்கிறாரு, அதுவும் அன்னாள் மூலமா தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. ஆனா ஏன் டிலே ஆகுது? இவளும் குழந்தைக்காக தான் ஜெபம் பண்றா, அவரும் ஒரு குழந்தைய தான் எதிர்பார்க்கிறாரு, ஆனா டிலே ஆயிட்டு இருக்கு. பாருங்க, தாமதமாகுது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா, சாமுவேல் பிறக்கிறதற்கு முன்னால அன்னாள் குழந்தை இல்லாத நேரத்தில் அவள் அழுகிறாள், புருஷங்கிட்ட போய் அழுறா, ஆனாலும் பதில் வரல. அழுது ஜெபம் பண்ண ஜெபத்திற்கு பதில் வரல. 1 சாமுவேல் 1:7. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்திலே அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான், இவள் அவளை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். சாப்பிடாமல் அழுது கொண்டிருக்கிற, உபவாசம் பண்ணி அழுது கொண்டிருக்கிற ஒரு சகோதரி. ஆனா சாமுவேல் பிறக்கல. ஏன் தெரியுமா? நல்லா கவனிங்க. ஆண்டவர் தேசத்துல நடக்க போகிற காரியத்தை, மாற்றத்தை குறித்து பேசுவதற்காக ஒரு குழந்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த அம்மா என்ன எதிர்பார்க்க தெரியுமா?
எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தா என்ன ஏளனமா ஒத்தி பேசுறா தெரியுமா, அவகிட்ட நான் எனக்கும் பிள்ளை பெத்து எடுக்க தெரியும்டி அப்படின்னு காட்டலான்னு இவ வந்து பர்சனல் கோல் ஒன்று போடுறதுக்காக அவன் நின்றுகிட்டு இருக்கிறான். அந்த பர்சனல் கோல் ஒன்று இங்க பாருங்க, தேசத்தின் லெவல்ல தேவன் ஒன்றை செய்ய நினைக்கிற நேரத்தில் ஒரு மனுஷி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷியாக இருந்தாலும் அவள் தனக்கு அதுல என்ன கிடைக்கும் என்ற ஒரு சின்ன ஒரு ஆசையை உள்ளே திரித்து வைத்ததுனால அங்க தாமதமாகி கொண்டிருந்தது. அன்னாள் ஜெபிக்கிறா ஜெபிக்கிறா ஜெபிக்கிறா, பதில் வரல. அழுது ஜெபிக்கிறா, பதில் வரல. உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறா, பதில் வரல. ஏன்னா ஆண்டவர் வந்து தேசத்திற்காக ஒரு தீர்க்கதரிசி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த பர்பஸுக்கு இந்த அம்மா விட்டு கொடுக்குமா இல்லையாங்கிறத ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. கடைசியில பார்த்தா இந்த அம்மா அழுது பார்த்தா ஜெபம் பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்கல. கடைசியில என்ன பண்ணிட்டா தெரியுமா, 1 சாமுவேல் 1:10 அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாள். இங்க பாருங்க, 7ஆம் வசனத்துல உள்ள அழுகைக்கும் 10ஆம் வசனத்துல உள்ள அழுகைக்கும் வித்தியாசமான அழுகை. இது வந்து பிடிவாத அழுகை, இது வந்து மனம் கசந்து உடைந்து அழுகிற அழுகை. ஆமேன். மனங்கசந்து உடைந்து அழுத பிறகு என்ன சொல்றா பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே, 11ஆம் வசனம், தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவர் பார்த்தாரு, இந்த அம்மா நம்ம வழிக்கு வந்துருச்சு. ஆமென். ஆண்டவர் தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி, யார்ட்டையுமே பேச முடியல தேசத்தை குறித்து. யார்ட்டையாவது பேசலாமான்னு பார்க்கிறாரு, யாருமே இல்லை. ஆனாலும் ஒரு குழந்தையாவது பிறக்கட்டும், அவனையாவது நான் ரெடி பண்றேன்னு சொல்லி ஆண்டவர் சாமுவேல் மேல பிறக்கிறதுக்கு முன்னால ஒரு கண்ணை வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த அம்மா சாமுவேலை தனக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்குது. போராட்டம். சாமுவேல் யாருக்கு? அன்னாளுக்கா ஆண்டவருக்கா? அன்னாளுக்கா ஆண்டவருக்கா? டிலே ஆகுது. நிறைய நேரத்தில் ஜெபத்திற்கு பதில் டிலே ஆகும்போது கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நான் ஏதாவது என்னுடைய சொந்த அஜெண்டா உள்ள திணிச்சு வச்சிருக்கிறேனா, தடையா இருக்குதா அப்படின்னு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஆமென். இப்ப குழந்தைய கொண்டு அவ சொன்ன மாதிரியே சாமுவேல் கிட்ட ஏலி கிட்ட கொண்டு கொடுத்தாச்சு. இப்ப ஆண்டவர் துடிச்சுக்கிட்டு இருக்கிறார், எப்படா தேசத்தை குறித்து பேசலான்னு. ஒரு நாள் அவன் இதுவரைக்கும் தேவ சத்தம் கேட்டு பழகவே இல்லை. இதுவரைக்கும் தேவ சத்தம் கேட்டு பழகல சாமுவேல். அங்க ஏலி கிட்ட இருக்கிறாரு. இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து ஆண்டவர் தேசத்தை குறித்து பேசுறதுக்காக வந்து லேசா கூப்பிட்டு பார்க்கிறாரு. சாமுவேலே, சாமுவேலே. ரெக்கக்னைஸ் பண்ணல, இன்னும் இதுவரைக்கும் தேவ சத்தம் கேட்டு பழகல சாமுவேல். திருப்பி கூப்பிடுறாரு, சாமுவேலே, சாமுவேலே. நேரா போயிட்டு ஏலி கிட்ட கேட்கிறாரு. நம்ம எல்லாம் சண்டே ஸ்கூல்லே படிச்ச கதைகள், தெரியாத கதை கிடையாது. அப்புறம் சாமுவேலு கிட்ட ஏலி சொல்றாரு, எப்பா இது ஆண்டவர் பேசுற மாதிரி தெரியுதுப்பா, ஏன்னா ஏற்கனவே கேட்டு பழகின ஆளுதான். இப்பதான் கொஞ்சம் ப்ராப்ளம்ல நிக்கிறாரு ஏலி. இப்ப கொஞ்சம் அடைப்பு இருக்குது, கொஞ்சம் அங்க பிளாக் ஆகி இருக்குது டேங்க், சப்ளை வரல. இப்ப அவருக்கு தெரிஞ்சிச்சு ஃபார்முலா, சொல்லி கொடுத்துட்டாரு. எப்பா நீ வந்து கேட்டா ஆண்டவர் என்ன பண்ணணும், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் மட்டும் சொல்லி பாருன்னாரு. அதே போல போயிட்டு 3வது முறை திருப்பி ஆண்டவர் வர்றாரு. சாமுவேலே, சாமுவேலே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொன்ன உடனே கவனிங்க, ஒரு முதல்ல தேவ சத்தம் கேட்க ஆரம்பிக்கிற ஒரு ஆளுகிட்ட தேவன் பேசும் பொழுது எப்படி பேசியிருக்கணும்? நீங்க சும்மா அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தம்பி நீ ரொம்ப ஸ்பெஷலான தம்பி, நீ பிறக்கணும்னு ரொம்ப நாளாக ஆண்டவர் நினச்சிக்கிட்டு இருந்தேன். உங்கள் அம்மா தான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டா, அப்படிலாம் சொல்லி அப்படியே கொஞ்சம் நான் இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி இதெல்லாம் பேசியிருக்கலாம்ல. ஆனால் சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு இந்த சின்ன குழந்தை சொன்ன உடனே முதல்ல தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர் இந்த மனுஷன் பேசுறாரு, இந்த குழந்தை கிட்ட பேசுறாரு. எதை பேசுறாரு கவனிங்க. 1 சாமுவேல் 3:10 சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அவன் சொன்ன உடனே வசனம் 11 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலிலே ஒரு காரியத்தை செய்வேன்.
எனக்கு இதை பார்த்த உடனே அதிர்ச்சியா இருந்துச்சு. தேவன் வந்து எவ்வளவு துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு தேசத்தை குறித்து பேசுறதுக்கு. ஒருத்தன் வந்து சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன்னு ஒழுங்கா வந்து நின்னுட்டாலே ஆண்டவர் இருதயத்தில் இருக்கிற குமரலை கொட்டி விடுவார். தேசத்தின் காரியத்தை குறித்து யாரிடத்திலேயாவது பேசலாமா என்று பல பத்தாண்டு காலமாக தேவன் காத்திருக்கிற ஒரு நேரத்தில் ஒருத்தன் முட்டி போட்டு இதோ அடியேன் சொல்லும் என்று கேட்கிற நேரத்தில் அவர் கொட்டிடுறாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஸ்டோரியில இருந்து தேசத்தை குறித்தும் பட்டணத்தை குறித்தும் மாவட்டத்தை குறித்தும் யார்ட்டையாவது தன்னுடைய இருதய குமரலை கொட்டலாமான்னு ஆண்டவர் காத்துக்கிட்டே தான் இருக்கிறார். இந்தியாவில் 728 டிஸ்ட்ரிக்ட், ஒரு 728 சாமுவேல்கள் முழங்கால் படியிட்டு சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு வந்துட்டா கதை முடிஞ்சிடாதா? முதல்ல பேசும் பொழுது இதையா பேசணும்? அப்ப ஆண்டவருடைய இருதயத்துல யார்கிட்ட கொட்டலாம் என்னுடைய இருதய குமுறல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரம், அதே அதிகாரத்துல, அதாவது இவன்ட்ட சொன்னா இது கஷ்டமா இருக்குமே, இவனுக்கு புரியுமா புரியாதா, முதல்ல சின்ன சின்ன சப்ஜெக்டா பேசுவோம். தனியாளுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை தீர்க்கதரிசனம் சொல்லி பார்ப்போம், எப்படி சொல்றான், ஒரு ஃபேமிலிக்கு சொல்லுவோம், ஒரு வியாபாரத்துக்கு சொல்லுவோம், ஒரு சபைக்கு சொல்லுவோம், அதுக்கப்புறம் ஒரு வில்லேஜுக்கு சொல்லுவோம், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு சொல்லுவோம். அப்படிலாம் ஆண்டவர் கொண்டு போனாரா? ஆண்டவர் செஞ்ச நேரடியாக செய்வார். ஆமென். இயேசு கடல்ல நடந்து வர்றாரு. நடந்து வரும்போது பேதுரு கேட்கிறான், ஆண்டவரே நீரானால் நானும் நடக்கட்டும். டேய், நான் யாரு நீ யாரு? நான் தேவகுமாரன் தண்ணியில் நடக்கிறேன், நீ வந்து கேட்கலாமா? அப்படி ஒருவேளை நீ தண்ணீர்ல நடக்கணும்னு ஆசைப்பட்டினா கலிலேயா கடலாடா முதல்ல கிடைச்சது உனக்கு. நாளைக்கு ஃப்ரீயா இருக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், வீட்டு பக்கத்துல ஒரு அந்த குளம் இருக்குல்ல, அதுக்கு வா, அதுல முதல்ல நட, ஒரு ஸ்விம்மிங் பூல்ல போய் முதல்ல நட. அப்படி சொன்னாரா? கர்த்தர் கூப்பிட்டாருன்னா சொன்னாருன்னா முடிஞ்சது, நேரா கடல் தான். செங்கடலை பொளந்தார் தெரியுமா? யாரு? மோசே. அதுக்கு முன்னால வீட்டுக்கு பின்னாடி உள்ள காவாயை பொளந்தாரு, அப்புறம் ஒரு சின்ன ஆற்றை பொளந்தாரு, அதுக்கப்புறம் இப்ப கடலை பொளந்தாருன்னு எங்கேயாவது இருக்கா? கர்த்தர் சொன்னார்னா எடுத்தடுப்புல பெரிய காரியம் செய்ய முடியும். பாஸ்டர் 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 நீங்க சொல்றது கரெக்ட். ஆனால் ஆனால் என்ன சொன்னான் தாவீது? ஒரு விசை கரடி, ஒரு விசை சிங்கம். இப்ப இந்த கோலியாத்து அப்ப சின்ன சின்னதெல்லாம் அடிச்சுட்டு தானே வரணும். இங்க பாருங்க, ஆண்டவர் தாவீது கிட்ட சொல்லல சின்ன சின்னதெல்லாம் அடிச்சுட்டு தானே பெருசா அடிக்கணும்னு சொல்லல. சவுலு வந்து முடியாதுன்னா, சவுலு முடியாதுன்னா, இப்ப சவுலை கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ராக் ரெக்கார்டை எடுத்து விடுறாரு தாவீது. ஒரு முறை இப்படி அடிச்சேன் இப்படி அடிச்சேன், இவன் யாரு அடிச்சிருவேன்னு உடனே, ஓ ஏற்கனவே ட்ராக் ரெக்கார்ட்லாம் வச்சிருக்கியா தம்பி, எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கா தம்பி, அப்ப இறங்கு. அப்ப மூத்த ஊழியர்கள் நாங்கள், இளைய ஊழியர்கள் எழும்பி வரும்போது பெரிய காரியத்தை செய்வேன்னு சொன்னா, தம்பி இரு முதல்ல நீ இதை பண்ணியான்னு கேட்போம். சீனியர் லீடர்ஸ் உங்களுக்கு வழி விடுறதுக்கு உங்க ட்ராக் ரெக்கார்டை காட்டணும். ஆமென் சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் இறக்குனார்னா நேரம் இறக்குவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பைபிள்ல தேவனுடைய சிநேகிதர்னு சிலர் இருந்தாங்க. ஆமென். ஃப்ரெண்ட் ஆஃப் காட். ஒரு தேவனுடைய சிநேகிதனா நீங்க இருக்கணும்னா என்ன தன்மைகள்லாம் இருக்கணும்? அது ஒரு 6 பாயிண்ட் இருக்குது. ஆதியாகமம் 18:18. சரி, சாமுவேல் வந்து ஒரு நியாயாதிபதி, சாமுவேல் வந்து ஒரு தீர்க்கதரிசி, அப்படிலாம் நம்ம யோசிக்கலாம், ரைட்டு. இந்த ஆதியாகமம் 18:18 கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஆபிரகாம் யாரு? ஒரு முழு நேர ஊழியக்காரனா? ஆபிரகாம் யாரு? ஒரு முழு நேர ஊழியக்காரனா? ஆபிரகாம் ஒரு வியாபாரி. Abraham was a businessman.
ஆனா இந்த பிசினஸ் மேன் கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த பிசினஸ் மேனை குறித்து என்ன சொல்றாரு ஆண்டவர்? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? அப்படின்னா என்னுடைய இருதயத்தின் ரகசியங்களை நான் பேசுவேங்கிறாரு ஆண்டவர். நான் என்னுடைய இருதயத்தின் ரகசியத்தை நான் மறைக்க மாட்டேன், இவன்கிட்ட பேசுவேங்கிறாரு. இது எதை குறித்து பேசுகிற சப்ஜெக்ட்ல பேசுறாரு? சோதோம் பட்டணத்தை குறித்து. ஒரு பட்டணத்தை குறித்து பேசுகிற மேட்டர் வரும்போது தான் சொல்றாரு, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அப்ப பட்டணத்தை குறித்து தேவன் யாரிடத்துல பேசுவார்? சொன்ன உடனே என்ன பண்றான் தெரியுமா? ஆண்டவரே நீங்க சொல்ல போறீங்களா? இந்த பட்டணத்துக்கு செய்ய போறீங்களா? நன்றி ஆண்டவரே. பிரேக்கிங் நியூஸ் என் ஃபேஸ்புக்ல நான் ஆண்டவர் இது மாதிரி சொல்லிட்டாருன்னு போட்டுருவேன். அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. எல்லார்கிட்டையும் போய் மீட்டிங் போட்டு ஆண்டவர் என்கிட்ட இது மாதிரி பேசினாரு, நடக்கும் பாருங்க இதே மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலை. இவன் சொன்ன உடனே என்ன பண்றான்? ஆண்டவர் அழிப்பேன்னு சொல்றாரு. உடனே இவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தா அழிச்சிருவீங்களா? நெகோசியேஷன் டேபிளுக்கு போயிட்டாரு, அட்வொகேட் பண்ணப்பட்டார், சிட்டிக்காக ஒரு அட்வொகேட் ஆயிட்டாரு, ஒரு வழக்காடுகிற ஒரு நபராக, பட்டணத்திற்காக வழக்காடுகிற நபராக அவன் மாறிவிட்டான். தேவன் கொடுக்கிற தகவல், இன்ஃபர்மேஷன் from God became intercession. நெகேமியாவுக்கு ஒரு தகவல் வந்துச்சு பாத்தீங்களா? அனானிங்கிற ஒருத்தன் தகவல் கொடுத்தான். ஏன் கொடுத்தாரு ஆண்டவர்? சிலர் நேரடியாக கொடுப்பாரு, சிலர் இன்னொருத்தர் மூலம் கொடுப்பாரு. அனானி மூலம் கொடுத்த உடனே அவன் அரண்மனை சொகுசு வாழ்க்கை விட்டு ரட்டுடுத்தி புலம்பி அழுது அவன் அந்த ப்ராஜெக்டை செய்து முடிக்கிற வரைக்கும் ஓயவில்லை. ஆமேன். அதுவும் ஒரு சிட்டி ப்ராஜெக்ட் தான், பட்டணத்திற்கு மதிலை கட்டுகிற ஒரு ப்ராஜெக்ட். 160 வருஷம் மதில் இடிந்து கிடந்தது. எருசலேமினுடைய மதில்கள் 160 வருஷம் இடிந்து கிடந்தது. 70 வருஷம் இடிந்து கிடந்த பிறகு தேவாலயம் கட்டப்பட்டது. ஆனால் மதிலை குறித்து யாரும் அக்கறைப்படாமல் இருந்தார்கள். 160 வருஷம் கழிச்சு இப்ப கர்த்தர் நெகேமியாவை உள்ளத்தை அவர் தட்டி எழுப்புகிறார். அவன் எழும்பி வருகிறான். அதை டிஸ்டர்ப் பண்ணது எது தெரியுமா? தகவல் தான். இன்ஃபர்மேஷன் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. இயேசு கூட இன்ஃபர்மேஷன் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. திரளான ஜனங்களை இயேசு கண்ட பொழுது என்ன பண்ணார்? மனது உருகினார். Jesus was moved with compassion when he saw the multitude. அந்த தகவலை பார்த்த உடனே மக்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறத பார்த்த உடனே அவர் மனதுருகினார். Information disturbed Jesus. Information disturbed Nehemiah. Information disturbed Abraham. Information disturbed Moses. மலையில ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜனத்தை நான் அழிச்சிருவேண்டான்றார். அந்த இன்ஃபர்மேஷன் அவனை டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. யாத்திராகம் 32ல இன்ஃபர்மேஷன் யாருக்கு தெரியுமா ஆண்டவர் கொடுப்பாரு? சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் யாருக்கு தெரியுமா ஆண்டவர் கொடுப்பாரு? அதை மன்றாட்டு ஜெபமாக மாற்றக்கூடியவங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். முதலாவது யாருக்கு வெளிப்படுத்துவாரு? சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு அவருடைய இருதயத்தினுடைய குமுறலை தெரிந்து கொள்ள விரும்புகிற நபரிடத்திலே கர்த்தர் பட்டணத்தை குறித்து பேசுவார். இரண்டாவதாக யாரிடத்திலே கர்த்தர் பேசுவார்? அவர் கொடுக்கிற தகவலை வைத்து அதை ஜெபமாக மாற்றக்கூடியவர்களிடத்திலே கர்த்தர் பேசுவார். அவர் பேசுகிற காரியத்தை சீரியஸா எடுத்து அதை ஜெபமாக மாற்றக்கூடியவர்களுக்கு who can turn information to intercession. For Nehemiah, pertinent information became passionate intercession, resulting in purposeful involvement. திருப்பி சொல்றேன், இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும். For Nehemiah, pertinent information became passionate intercession, resulting in purposeful involvement. நெகேமியாவுக்கு துல்லியமான தகவல்கள் பேரார்வமுள்ள மன்றாட்டு ஜெபமாக மாறியது. அதோடு கூட நிற்கவும் இல்லை, அது நோக்கம் நிறைந்த செயல்பாட்டிலே வந்து முடிந்தது. நெகேமியாவுக்கு துல்லியமான தகவல்கள்
பேரார்வம் உள்ள மன்றாட்டு ஜெபமாக மாறியது மாத்திரமல்ல, அது ஒரு நோக்கம் நிறைந்த செயல்பாட்டிலே வந்து முடிந்தது. 50 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டேன் ஆண்டவரே. 45 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன். 40 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன். 5 குறைச்சிக்கிட்டு வந்தான். இப்ப என்ன பண்ணிட்டான் தெரியுமா? டக்குன்னு 3வது முறை 10 குறைச்சிட்டான். 30ஆம் வசனத்தில் பாருங்க, ஆதியாகமம் 18:30 30 நீதிமான்கள் இருந்தா அழிக்க மாட்டேன், 20 அழிக்க மாட்டேன். 6வது முறை கேட்கிறான், ஆண்டவரே 32ஆம் வசனம், கோபம் உமக்கு வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டேங்கிறாரு. அப்ப பட்டணத்திற்காக, ஒரு அழிவு வரக்கூடிய பட்டணத்திற்காக வழக்காடுகிற ஒரு இருதயம் இருக்கிறவனை கர்த்தர் கண்டால் அவனிடத்திலே கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். இது ஒரு பட்டணம். யாத்திராகமம் 32 வாங்க. மலை மேல ஜெபம் பண்றதுக்காக ஊழியக்காரர் போயிட்டார். கீழே கண்ணுக்குட்டி செஞ்சுட்டாங்க. இங்க பாருங்க, ஜெபம் தான் பண்ண போனா. இவன் என்ன பண்ண போனான்? ஜெபம், தேவனோட முகமுகமா பேசுறது தான் போனா. டிலே ஆயிடுச்சு. என்ன ஆண்டவர், இங்க வாட்ஸ்அப் போட்டு கேட்டிருப்பாங்க நம்ம நாட்டுக்குள்ள இருந்தா, எங்க பாஸ்டர் நீங்க ரொம்ப நேரம் காணுமேன்னு. இங்க வாட்ஸ்அப்பும் இல்லை, ஒரு நெட்வொர்க்கும் இல்லை. அவனுக்கு ஒரே நெட்வொர்க் தான், ஆண்டவரோட ஒரு நெட்வொர்க்கில் நிற்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இவனுக்கு தெரியாத கீழே கண்ணுக்குட்டிலாம் செஞ்சுட்டாங்கன்னு. அங்கே ஆண்டவர் சொல்றாரு, டேய் இறங்கி கீழே போனி. அவனை கண்ணுக்குட்டி செஞ்சுட்டானுங்க, பயங்கரமான அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? அவங்கள கம்ப்ளீட்டாக நான் அழிச்சிட போறேன். எப்படி ஆதாம்லேருந்து எப்படி ஆரம்பித்தேன், எப்படி ஆபிரகாம்லேருந்து நோவாவிலேருந்து ஆரம்பித்தேன், எப்படி ஆபிரகாம்லேருந்து ஆரம்பித்தேன், அதெல்லாம் உனக்கு தெரியும்ல. அதே போல் திருப்பி தம்பி எல்லாரையும் அழிச்சிட்டு உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன்ப்பா அப்படின்னு ஒரு டீல் போடுறாரு. யாரு? ஆண்டவர் போட்டுட்டு சொல்றாரு, ஆனால் நீ மட்டும் என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பார்க்கலாமா? யாத்திராகமம் 32 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள். என்ன ஜனங்கள்? இது ரொம்ப அழகா இருக்குதே, கன்வீனியன்ட்டா கழட்டி விடுறாரு ஆண்டவர். யாத்திராகமம் 3:7 பாருங்க. மோசேயை கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுறாரு? மோசே கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறாரு? அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின், அங்க கூப்பிடும் போது மோசே என் ஜனம்னு கூப்பிட்டு, இப்ப யாத்திராகமம் 32 என்ன பண்றாரு? அதாவது இந்த ஜனங்களோட அசோசியேட் பண்றதுக்கு அவருக்கே அருவருப்பா இருக்கு. அவ்வளவு மோசமான நிலைமையில போய் நிக்கிறானுங்க. சொல்லிட்டாரு, மோசே உன் ஜனங்கள் எப்படி? நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். ஆகவே என்ன பண்ண போறேன்? 10ஆம் வசனம். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு. என்னது? நீ என்னை விட்டுவிடு. யார் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கிறது? யாரு யார்கிட்ட பர்மிஷன் கேட்கிறது? ஆண்டவர் மோசே கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கிறாரு. மோசே 11ஆம் வசனம், தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு. என்னது? இவங்க 2 பேரும் கேம் ஆடுறத பாத்தீங்களா? அவர் உன் ஜனம்ன்றாரு, இவன் என்ன சொல்றான் பதில் பேசும்போது? உம்முடைய ஜனம்ங்கிறான். ரெண்டு தடவை. ஆமென். 12ஆம் வசனத்திலும் இருக்கு. அவன் சொல்றான், எகிப்தியர் ஏற்கனவே பேசிட்டு இருக்கிறான், ஆண்டவர் வனாந்தரத்துக்கு கூட்டு போய் அழிக்க தான் கூட்டு போனார்னு. இப்ப என்ன ஆகும் தெரியுமா? வெறும் வாய்க்கு அவுல் கிடைச்ச மாதிரி ஆச்சு. அவன் இன்னும் நல்லா பேசுவான். இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர்? உடன்படிக்கை பண்ணீங்களே, அதை நினைவு கூறுங்க. வேண்டாம் ஆண்டவரே, என் பேரை வேணா கிறுக்கி போடுங்க, ஆனா இவங்களை விட்டுருங்க, கூப்பிட்டு போயிருங்க அப்படிலாம் பேசுறான். ஆண்டவர் பார்த்தா ரொம்ப போராடுறான் இவன் சொல்லிட்டு ஒரு டீலுக்கு வருவுண்டா. ஒரு டீல் என்ன தெரியுமா? நான் தேவதூதனை அனுப்புறேன்,
போக வேண்டிய இடத்துக்கு போங்க, நான் ஒன்றும் உங்களெல்லாம் ஸ்டாப்லாம் பண்ண மாட்டேன், மக்களெல்லாம் அழிக்க மாட்டேன், நீ விடவும் மாட்டேங்கிறேன், நீங்கள்லாம் போங்க, ஆனால் என்ன விட்டுரு சாமி அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? இதெல்லாம் வேலைக்காகாது, உம்முடைய சமூகம் போகாவிட்டால் எங்களுக்கு முன்பாக நாங்கள் நவர மாட்டோம், இங்கே ஸ்ட்ரைக் பண்ணுறோம் ஆண்டவர்கிட்ட. அப்படின்னா ஆண்டவர்கிட்ட அந்த மாதிரி க்ளோஸாக டீல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுற லெவலில் இருக்கிறவங்க தான் ஆண்டவருடைய ஃப்ரெண்டு. ஹல்லேலூயா. அப்புறம் 34:10 வாசிங்களேன். எது வரைக்கும் விடுறது இல்லாம 32, 33, 34 வாசிச்சு பாருங்க, அந்த ஸ்டோரி முழுமையா இருக்கும். யாத்திரா 32, 33, 34 கடைசியா பாருங்க, 34:10 பாருங்க. ஆண்டவர் கடைசியா என்ன பண்றாரு? இதோ ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கை பண்ற வரைக்கும் உடல வர நான் காலி பண்ணிடுவேன்னு சொன்னவர் 32ஆம் அதிகாரத்தில் அவரோட எவ்வளவு தூரம் வழக்காடுறான்னா, கடைசியா உடன்படிக்கை பண்ணி ஒரு டீலை க்ளோஸ் பண்ற வரைக்கும் விட மாட்டேங்கிறான். அந்த அளவுக்கு மன்றாட்டு ஜெபம். ஆண்டவர் தூத்துக்குடியில் உள்ள மக்களை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், இந்தியாவில் உள்ள 728 டிஸ்ட்ரிக்ட்ல இந்த டிஸ்ட்ரிக்டை மேன்மையா வைப்பேன், தூத்துக்குடியில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களோட உடன்படிக்கை பண்ணுகிறேன்னு சொல்ற வரைக்கும் விடக்கூடாது. அப்ப முதல்ல சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்ற லெவலுக்கு வரணும். பட்டணத்தை குறித்து பேசுவார், தேசத்தை குறித்து பேசுவார், மன்றாட்டு ஜெபம் பண்ணணும். பட்டணத்திற்காக ஆபிரகாம் மன்றாட்டு ஜெபம் பண்ணினான், தேசத்திற்காக மோசே பண்ணினான், கர்த்தர் அவனோடு பேசினார். மூன்றாவதாக ஏசாயா 6ஆம் அதிகாரம். உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே தேவன் வீற்றிருக்கிறதை பார்க்கிறான். தேவனுடைய அந்த சிங்காசனத்தில் அவர் இருக்கிற போது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று துதிக்கிறதான துதியை அவன் கேட்கிறான். இயேசுனுடைய பரிசுத்தத்தை குறித்து, தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து, ஹோலினஸ் ஆஃப் காட் குறித்து ஒரு ரெவலேஷன் வருது. அதுக்கப்புறம் அவருடைய பரிசுத்த அந்த வெளிப்பாட்டில் இருக்கும் பொழுது இவனுடைய அசுத்தம் வெளியாகிறது. ஐயோ அதமானேன் என்று கதறுகிறான். அப்ப ஆண்டவரை குறித்த ஒரு ரெவலேஷன், தன்னை குறித்த ஒரு ரெவலேஷன், பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு விட்டு கொடுக்கிற ஒரு விட்டு கொடுத்தல், இதெல்லாம் நடக்குது. நடந்து முடிஞ்ச உடனே ஆண்டவர் பார்த்தாரு, இவன் என்னை வைக்க வேண்டிய இடத்துலையும் வச்சுட்டான், பார்த்துட்டான் வெளிப்பாடா, தன்னையும் இருக்க வேண்டிய இடத்துல பார்த்துட்டான், அது சரியில்லைங்கிறதும் தெரிஞ்சு உணர்ந்துட்டான், அதுக்கு விட்டு கொடுத்து என்னை மாத்தூன்னு கதர்னா ஒரு பர்சனல் பிரேக் த்ரூ, பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பர்சனல் ரிவைவலும் வந்துடுச்சு. இப்போ இவங்கிட்ட நான் பேசணும், என் இருதயத்தின் குமரலை நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ரெடி ஆயிட்டாரு. இப்போ ஆண்டவருடைய இருதய குமரல் என்ன தெரியுமா? யாரை அனுப்புவேன் அப்படிங்கிற சத்தத்தை இவன் கேட்கிறதற்கு செய்து விட்டார். ஆண்டவருடைய இருதயம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு பட்டணத்திற்கும், இந்தியாவில் 400 பட்டணம் இருக்கு. இந்தியாவில் 728 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. இந்தியாவில் 6,30,000 கிராமம் இருக்கு. இந்தியாவில் 1658 லாங்குவேஜ் டயலெக்ட்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு கூட்டத்திற்கும் நான் யாரை அனுப்புவேன்னு ஆண்டவருடைய இருதயம் துடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்ப அத அவருடைய இருதயத்தின் துடிப்ப, அங்கலாய்ப்ப, பர்சனல் பேர்டனை அவரு ஏசாயாவுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு நிலைக்கு வந்துட்டார். பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். தன்னை விட்டு கொடுத்து தேவனை பார்க்க வேண்டிய விதமாக பார்த்து, தேவனை பார்க்க வேண்டிய விதமாக பார்க்கிறது மட்டுமல்ல, அந்த வெளிச்சத்தில் தன்னை பார்த்து எந்த மாற்றம் தனக்கு வேண்டுமோ அதுக்கு விட்டு கொடுத்து பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ரெடி ஆகிற மக்களிடத்தில் கர்த்தர் தன்னுடைய இருதய குமரலை பகிர்ந்து கொள்ள ஆரம்பிப்பார். அது சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான் தெரியுமா? இதோ அடியேன், என்னை. இது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த இடத்துல ஏசாயாவை பார்த்து, ஏசாயாவே நீ என் காரியமாய் போகிறாயா கேட்டாரா? யாரை அனுப்புவேன்னு அவருடைய இருதய குமரலை தான் கேட்டாரு. ஐயா வாலண்டியர் பண்ணிட்டாரு. நல்ல ஒரு பாயிண்ட் சொல்றேன், அதை கவனிங்க. இது வழக்கமா கேட்கிற காரியத்திற்கு மாறுதலா இருக்கும். நீங்க நல்லா கிளியரா பிடிச்சுக்கிடுங்க. இஃப் யூ நோ த ஹார்ட் ஆஃப் காட், யூ கேன் வாலண்டியர் த கால் ஆஃப் காட். எல்லாரும் கிடையாது.
If you know the heart of God, you can volunteer the call of God. அதாவது தேவனுடைய இருதயத்தின் நிலையை நீங்க புரிந்து கொண்டால் உங்கள் அழைப்பை நீங்கள் தன்னார்வமாக விட்டு கொடுக்கலாம். கர்த்தர் என்னை அழைக்கல 10 முறை அழைக்கணும், 20 முறை அழைக்கணும், 30 முறை அழைக்கணும், மறுபடியும் கன்ஃபர்மேஷன், 3வது கன்ஃபர்மேஷன், 5வது கன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இருதயத்தை தெரிஞ்சா, எங்க அப்பாவுடைய இருதயம் எனக்கு தெரிஞ்சதுன்னா, அப்பா வீட்டில் கேம்பஸில் ஒரு குரங்கு வருதுன்னா, ஒரு மாம்பழத்தை திங்குதுன்னா, நான் அப்பா சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அந்த குரங்கை விரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்பாவுடைய இருதயம் எனக்கு தெரியும். தோட்டத்தில் எந்த நாய் பேய் என்ன பண்ணக்கூடாது, தோட்டத்தை கெடுக்கக்கூடாது. ஏதாவது வந்தா நான் அப்பாவுடைய இருதயம் எனக்கு தெரியும். அதனால அப்பாவுடைய வேலையை அவர் சொல்லாமலே என்னால் செய்ய முடியும். If you know the heart of God, you can volunteer the call of God. இப்ப இந்த ஆபிரகாமை குறித்து பைபிள் என்ன போட்டிருக்குது? இவன் தேவனுடைய சிநேகிதன். யாக்கோபு 2:23. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் சொல்லிட்டு யாரு சொல்றா? யாக்கோபு சொல்றான். ஆனா யாக்கோபு சொல்றாரு சிநேகிதன். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். இப்ப ஆபிரகாம் சொல்லல நான் தேவனுடைய சிநேகிதன், யாக்கோபு சொல்றான். ஆனா யாக்கோபு எந்த அடிப்படையில் சொல்றாரு தெரியுமா? வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41:8. ஆண்டவரே சொல்றாரு. ஏசாயா 41:8 ஆண்டவரே சொல்றாரு ஆபிரகாம் என் சிநேகிதன். கவனிங்க, என் தாசனாகிய இஸ்ரவேலே. அப்ப ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்கினுடைய மகன் யாக்கோபு, யாக்கோபு தான் இஸ்ரவேல்னு ஆகிறான். இப்ப பேரங்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. ஆபிரகாமுடைய பேரங்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்றாரு, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. friend of God. Abraham was a friend of God. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேல சொல்றேன், you become a friend of God. ஹல்லேலூயா. தேவனுடைய சிநேகிதனாக மாற கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார். யாரு தேவனுடைய சிநேகிதனாக மாற முடியும்? ஒரு 6 காரியத்தை நான் குறிப்புகளை மட்டும் கொடுத்து நான் முடிக்க போகிறேன். ஆமோஸ் 3:3 போட்டிருக்குது, நீங்கள் ஒருமனப்பட்டால் ஒழிய எப்படிதான் ஒண்ணா நடக்க முடியும்னு கேட்குது. ஆமோஸ் 3:3. If you don't agree together, how can you walk together? அப்ப அக்ரிமெண்ட், ஆண்டவரோட அக்ரிமெண்ட்ல இல்லாம, ஆண்டவரோட விருப்பமும் உங்களோட விருப்பமும் அலைன் ஆகாம இருந்துச்சுன்னா நீங்க ஃப்ரெண்டா இருக்க முடியாது. முதல் தகுதி பைபிள்ல நீங்க அதை வாசிக்கிறீங்க இல்லையா? friend loves at all times. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறான். எல்லா நேரத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு ஃப்ரெண்ட். உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன வந்தாலும் அவர் தான் உங்க ஃப்ரெண்ட். ஆமென். இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்குது, birds of the same feather flock together. இனம் இனத்தோடு சேரும் என்ற ஒரு இணையான பழமொழியை தமிழ்ல சொல்றாங்க. கரெக்ட். இனம் இனத்தோட சேரும். birds of the same feather flock together. அப்ப ஒண்ணா ஒரே வேல்யூ ஒரே லைக்கிங்ல இருக்கிறவங்க சேருவாங்கங்கறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அப்ப ஆண்டவருடைய சிந்தை, ஆண்டவருடைய மனசு, ஆண்டவருடைய இருதயம், ஆண்டவருடைய வேல்யூ, அவருடைய சிந்தை பைபிள்ல போட்டிருக்குது. அவருடைய நினைவு மேலான நினைவு, அவருடைய வழிகள் மேலான வழிகள். அப்ப அவருடைய மேலான வழி, மேலான சிந்தை, அதெல்லாம் எம்ப்ரேஸ் பண்ற ஒரு பக்குவம் வர்றவன் தேவனுடைய ஃப்ரெண்ட். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேகமா அந்த 6 குறிப்பை கொடுத்துறேன், எழுதி கொள்ளுங்க. நம்பர் 1, இது ஃப்ரெண்ட்ஷிப் டேயா இருக்கிறதுனால இது போனஸ். யாரு தேவனுடைய நண்பன் என்றால் மோசே தேவனுடைய நண்பன் என்று பைபிள்ல போட்டிருக்குது. யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுகிறது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். அப்ப முதலாவது பைபிள்ல நமக்கு நான் கொடுக்கிற லிஸ்ட்ல
அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் இருக்காரு. ஏன் நான் கொடுக்குற லிஸ்ட்ல போட்டுக்கிடுங்க. மோசே. இந்த மோசே யாரு தெரியுமா? ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவர் உங்களுடைய பிரசன்னம் போகலன்னா நான் போக மாட்டேன். அவர்கிட்ட முகமுகமா போய் நிற்கிறது, அவர் கொடுக்குற எல்லாத்தையும் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கான அந்த ப்ளூ பிரிண்ட் எல்லாம் வாங்குறது, அவருடைய பிளான் எல்லாம் அப்படியே அங்கிருந்து கேட்டு கேட்டு வாங்கிட்டு வர்றது, அவரோடு அப்படியே ஐக்கியமா இருக்கிற ஒரு நபர். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? those who love his presence deeply. அவருடைய பிரசன்னத்தை ஃப்ரெண்டு கிட்டனா கூட இருக்கணும்னு ஆசைப்படுவோம் தெரியுமா? என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒன்றா இருப்போம் ஃப்ரெண்டு கூட. ஆனால் ஒன்றும் உருப்படியாக பேசியிருக்க மாட்டோம். ஆனால் அந்த ஃப்ரெண்டு கூட இருக்கிறதே பெரிய ஒரு சந்தோஷம். ஆமென். அந்த மாதிரி ஆண்டவரோட இருக்கணும். போயிட்டு என்ன வேணுங்கிறத ஷாப்பிங் லிஸ்ட்டை சொல்கிறதுக்கு மட்டும் போகக்கூடாது. அவர்கிட்ட அப்படியே ஃப்ரீயா இருந்து அவர்கிட்ட இருந்தாலே போதும். அவர் முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும். அவர் நம்மளை பார்த்தாலே அவருக்கு போதுன்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஐக்கியத்தில் அவருக்கு நம்ம இருந்த சந்தோஷம், நமக்கு அவர் இருந்த சந்தோஷம். உங்களுடைய பிரச்சனை இல்லைன்னா நான் போக மாட்டேன்ட்டான். ஃப்ரெண்ட் ஆஃப் காட் who loves his presence deeply. தேவனுடைய பிரசன்னத்தை ரொம்ப நேசிக்கிற ஒரு மனுஷன், ஃப்ரெண்ட் ஆஃப் காட். ரெண்டாவது ஆபிரகாம். யாக்கோபு 2:23, ஏசாயா 41:8. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன். இந்த ஆபிரகாமை குறித்து நீங்கள் வாசிக்க வேண்டும் என்றால் நிறைய நீங்க வாசிக்க முடியும். ஆனா இப்ப நேரம் இல்லை. ஆனா ஒரு காரியம் என்னன்னா, தன் சொந்த மகனாகிய ஈசாக்கை பலிபீடத்தில் கொண்டு வந்து வைக்க சொல்லும் பொழுது கூட விசுவாசிச்சு அவர் சொல்லிட்டாருன்னா ஓகே அப்படின்னு கொண்டு போய் வைக்கக்கூடிய விசுவாசத்தின் தகப்பன் என்று அவருக்கு ஒரு பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது பைபிளில். அப்பனா அவர் சொன்னார்னா என்ன ஆனாலும் கரெக்டு. என்னுடைய உயிரே போனாலும், என்னுடைய பிள்ளையுடைய உயிரே போனாலும், என்னுடைய எது போனாலும் பரவாயில்ல, அவர் சொன்னா கரெக்டா இருக்கும். அதை அப்படியே நான் அப்பட்டமா நம்புவேன், ஃபாலோ பண்ணுவேன், அதை நான் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்ற ஒரு பக்குவம். இது முதிர்ச்சி அடையணும் கிறிஸ்துவுக்குள்ள. அப்பதான் வரும். என்ன அவர் அனுமதிச்சாலும், என்ன கேட்டாலும் கொடுத்துருவேன். என்ன அவர் இல்லாம நான் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு ரட்சிப்பே அவர் கொடுத்தது. இப்ப அவர் கொடுத்ததெல்லாம் அவர் கேட்டாருன்னா எனக்கு என்ன பிரச்சனையே கிடையாது. எத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை, அதை கொண்டு வந்து பலிபீடத்தில் வைக்க சொன்னா வைக்கிறானே. அப்ப ஹை சென்ஸ் ஆஃப் ஒபீடியன்ஸ், ஒரு மேலான கீழ்ப்படுதலின் ஒரு சிந்தை. அவர் சொல்லிட்டா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை. விசுவாசம். மூன்றாவது யோவான் 3:29. யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்கள் சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. யோவான் சொல்றாரு, நான் மணவாளன் கிடையாது, மணவாளன் இயேசு, நான் மணவாளனுடைய தோழன். ஆமென். நான் சிறுகவும் அவர் பெருகவும் சொல்லிட்டு மாப்பிள்ளைய பத்தி சொல்லணும். அதுதான் யோவான் ஸ்நானகன். தலை போனாலும் பரவாயில்ல, சத்தியத்தை சத்தியமா பேசுவேன்னு சொல்லி சத்தியத்தை பேசுற ஆளு அவன் தான் யோவான் ஸ்நானகன். ஆமென். நான் ஒன்று சொல்லட்டுமா? தீர்க்க தரிசனமா, முதலாம் வருகைக்கு முன்னால ஒரு யோவான் ஸ்நானகன் வழி ஆயத்தம் பண்ண வந்தார். இயேசுவின் 2ஆம் வருகைக்கு முன்னதாக கர்த்தர் ஒரு யோவான் ஸ்நானகனுடைய தலைமுறையை எழுப்புவார். அவங்க யார் தெரியுமா? நான் சிறுகணும் அவர் பெருகணும், சத்தியத்தை பேசுவேன், தலை போனாலும் பரவாயில்ல, அப்படி ஒரு தலைமுறையை, ஒரு நியூ பிரீட் ஆஃப் கிறிஸ்டியன்ஸை கர்த்தர் எழுப்பி கொண்டு இருக்கிறார். அவர்கள் தான் இயேசுவின் 2ஆம் வருகைக்காக ஆயத்தப்படுத்துகிற ஒரு கூட்டம். மணவாளனுடைய தோழன். நாலாவது, முதலாவது மோசே, 2வது ஆபிரகாம், 3வது யோவான் ஸ்நானகன், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் காட். நாலாவது, இது பைபிள்ல நேரடியாக சொல்லப்படலை, ஆனால் நானா ஒரு பிரின்சிபலை பைபிள்ல இருந்து எடுத்து அதுக்கு ஒரு நல்ல கேரக்டரை நான் மேட்ச் பண்றேன். யாக்கோபு 4:4, விபச்சாரரே விபச்சாரிகளே
உலக சிநேகம் உங்களுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். அப்படின்னா தேவனுக்கு சிநேகிதனாய் இருக்கிறவன் உலகத்துக்கு என்னவா இருக்கணும்? பகைஞனாய் இருக்கணும். அப்ப உலகத்தின் காரியம் ஆசாபாசத்துக்கு மேல நம்முடைய இருதயம் போயிடவே கூடாது. ஆமென். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? யோபு. பிசினஸ் போச்சு, பிள்ளைகள் போயிட்டாங்க, ஆடு மாடு போச்சு, சொத்து போச்சு, எது போனாலும் அது மேல ஒரு பிடிப்பே கிடையாது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். உலக சிநேகிதம் டோட்டலா கிடையவே கிடையாது யோபுக்கு. அப்ப ஆகவே பைபிள்ல நேரடியா சொல்லப்படாவிட்டாலும் யோபு தேவனுடைய சிநேகிதன் என்று போட்டுக்கொள்ளுங்கள். அஞ்சாவது, யோவான் 15ஆம் அதிகாரம். யோவான் 15ஆம் அதிகாரம். இது இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னால கடைசியா நடக்கிற சப்ஜெக்ட். கடைசியா அவர் சொல்றாரு, கவனிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 13 இருந்து 15. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்களே என் ஃப்ரெண்டு மாதிரிடா, உங்களுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன்டா அப்படின்னு டயலாக் விடல. இன்னும் சில வாரத்தில் சிலுவைக்கு ஏற போறாரு. அதை வாழ்ந்து காட்டிட்டாரு. சொல்றாரு, நான் அப்படித்தான் இருக்கிறேன், அப்படித்தான் நான் இருப்பேன், நான் சீக்கிரத்தில் பார்ப்பீங்க சொல்லல, ஆனால் அவங்க பார்க்க போறாங்க. இப்ப அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்தீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். இங்க பாரு, நான் உயிரையும் கொடுக்கறதுக்கு ரெடி உங்களுக்கு. இப்ப நீங்க நான் சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு ரெடியா? அப்படி இருந்தீங்கன்னா தாண்டா நீங்களாம் சிநேகிதர்னு சொல்றாரு. சொல்றதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் செய்வீங்களா? அப்ப நீங்க சிநேகிதர். பைபிள்ல நேத்து நைட்டு பார்த்தோம் இல்லையா, சவுல் ஆண்டவர் 500 வருஷமா உள்ளத்துல இருந்தது சொல்றாரு, அவன் செய்யல. யாத்திராகமம் 17:14 அமலேக்கர்களை அழிப்பேன்னு சொன்னாரு. 500 வருஷம் கழிச்சு 1 சாமுவேல் 15:2-3 அதை ஞாபகப்படுத்தி என் மனசுல வைத்திருக்கிறேன், நீ இப்ப அமலேக்கை அழித்திரணும்னு சொல்றாரு. 500 வருஷமா உள்ளத்துல இருந்த காரியத்தை செய்யறதற்கு சவுலுக்கு தருணம் கொடுக்கிறாரு. அதை மிஸ் பண்ணிடுறான். கர்த்தர் ராஜ்ய பாரத்தை விட்டு அவனை தூக்கிட்டு ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சித்தமானதை செய்யக்கூடிய ஒரு மனுஷனை நான் ஏற்படுத்துவேன்னு சொல்றாரு. எனக்கு சித்தமானதை செய்யக்கூடியவனை நான் ராஜாவாக ஏற்படுத்துவேன். 2 வசனம் குறிப்பு கொடுக்கிறேன், எழுதி கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 13:22, 1 சாமுவேல் 13:14. 1 சாமுவேல் 13:14, அப்போஸ்தலர் 13:22. எனக்கு சித்தமானவைகளை அவன் செய்வான் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அது தாவீதை குறித்து கொடுக்கிறார். அவருடைய கற்பனைகளை செய்யக்கூடியவன் சிநேகிதன் என்று இயேசு யோவான் 15:13-15 சொன்னார். ஆகவே இந்த வசனத்தின் அடிப்படையிலே தாவீதையும் தேவனுடைய சிநேகிதன் என்று நாம் சேர்த்துக் கொள்ளலாம். 5 கேரக்டர் சிநேகிதன் என்பதற்கு. இப்ப 6வது ஒரு பாயிண்ட் கொடுக்கிறேன், ஆனா அதோடைய கேரக்டர் ரிப்பீட் தான் ஆகும். அதனால 5 கேரக்டர் தான் நான் கொடுக்கிற லிஸ்ட்ல இருக்குது. 6வது பாயிண்ட் மட்டும் எழுதி கொள்ளுங்க. நம்பர் 6, ஆண்டவருடைய இருதயத்தின் ரகசியங்களை அவர் ஷேர் பண்ணுகிற நபர். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சீக்ரெட்லாம் சொல்லுவோம் தெரியுமா? என்ன நான் யார்ட்டையும் சொல்லலடா, ஆனால் உன்னை மட்டும் சொல்லடா, எனக்கு நிம்மதியா இல்லைடா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு இல்லை, டோட்டலாக மனசு தருன்னு சொல்லுவான். ஏன்னா இங்கே பாருங்க, அவன் நீங்க சொல்றத வெளில கொண்டு போய் தேவையில்லாத இடத்துல சொல்ல மாட்டான். அவன் தானே ஃப்ரெண்டு. உங்களுடைய மனசின் குமுறல்களை நீங்க கொட்டுவீங்க, ஆனால் வெளியில போய் தேவையில்லாத இடத்துல there is confidentiality, there is secrecy. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆளுங்க கிட்ட அவர் பேசுவார். ஹல்லேலூயா. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? மோசே கிட்ட பேசினார் மலை மேல, அவருடைய மனசுல இருக்கிறத பேசுறாரு. ஏசாயா கிட்ட பேசுறாரு. சீக்ரெட்ஸ் ஆஃப் காட். நிறைய காரியம் நீங்க வெளியில பாக்குறீங்க தெரியுமா, மாம்ச கண்கள்ல. அதெல்லாம் நிறைய காரியங்கள் நிரந்தரமானதே கிடையாது. காணக்கூடியவைகள் அநித்தியமானவைகள், காணக்கூடாதவைகள் நித்தியமானவைகள்னு பவுல் சொல்றாரு. அப்ப அந்த காணக்கூடாதவைகளை தேவன் காட்டணும். கடைசி அந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாமா? 1 கொரிந்தியர் 2:9-10. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, மாம்ச கண்கள் பார்க்காவது, முடியாது, தெரியாது, புரியாது.
காது கேட்கவும் இல்லை. அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில், அதாவது மைண்ட்லயும் கன்சீவ் பண்ண முடியாது, காதலையும் கேட்டு புரிஞ்சுக்கிட முடியாது, கண்ணால பார்த்தும் புரிஞ்சுக்கிட முடியாது. அவர் நமக்கு வச்சிருக்கிற பிளான். ஆனால் அது ஒரு கூட்டம் இருக்கும், கண்ணு இருந்தும் தெரியாது, காது இருந்தும் கேட்காது, இருதயம் இருந்தும் புரியாது. அப்படிப்பட்ட ஒரு மந்தமான கூட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த கூட்டத்தின் நடுவில் அடுத்த வசனம் கவனிங்க. நமக்கோ, எல்லாரும் சொல்லுங்க நமக்கோ, சத்தமா சொல்லுங்க நமக்கோ. அது ஒரு கூட்டம் இருக்கிறது, இருந்துட்டு போட்டோம். கண்ணு இருந்தும் கபோதி, காது இருந்தும் செவிடு, இருதயம் இருந்தும் உணராத ஜென்மம். அது ஒரு கூட்டம் இருக்கட்டும். ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த அனுபவத்திற்குள்ள வந்துடணும். கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார். பட்டணத்தை குறித்து வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆக்டிவ் வார்ஃபேர்ல, ஒரு தீவிர யுத்தத்தில் எதிரியினுடைய ஸ்கீம் நமக்கு தெரியணும். நம்முடைய திட்டம் எதிரிக்கு தெரியக்கூடாது. ஆமென். இன் ஆக்டிவ் வார்ஃபேர் யூ மஸ்ட் நோ வாட் தி எனிமி இஸ் டூயிங். கர்த்தர் இந்த பட்டணத்தில், இந்த மாவட்டத்தில் செய்ய விரும்புகிற காரியத்தை தடை செய்கிற பிசாசின் திட்டங்கள் இருக்குல்ல, அதை ஆண்டவர் வெளிப்படுத்தணும். நீங்க என்ன செய்யணுங்கிறத கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தணும். அவருடைய முழுமையான திட்டம் என்னங்கிறத வெளிப்படுத்தணும். 3 காரியம் சொன்னேன். அவருடைய பிளான் அவர் வெளிப்படுத்தணும், பிசாசுடைய திட்டத்தையும் வெளிப்படுத்தணும், நீங்க என்ன செய்யணுங்கிறதையும் வெளிப்படுத்தணும். இது 3ம் வெளிப்பாடாகத்தான் வரும். கர்த்தர் சிநேகிதர் இடத்துல பேசுவார். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்தில் இரவில் ஆண்டவர் ஒரு தருணத்தை கொடுக்கிறார், ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த வாய்ப்பு பல 100 வருஷத்திற்கு ஒரு முறை வரலாம், பல 1000 வருஷத்திற்கு ஒரு முறை வரலாம், பல 10 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை வரலாம். அந்த தருணம் வரும்பொழுது அதை மிஸ் பண்ணக்கூடாது என்று பல வசனங்களை வைத்து நான் சொன்னேன். இந்த காலை வேளையில் அதை அதனுடைய தொடராகவே கர்த்தர் வைத்திருக்கிற காரியத்தை நான் உங்களிடத்தில் சொன்னேன். அவர் யார் இடத்துல பேசுவார், பட்டணத்தை குறித்து, தேசத்தை குறித்து, மாவட்டத்தை குறித்து யார் இடத்துல பேசுவார், எப்படிப்பட்ட தன்மை உடையவனிடத்தில் பேசுவார் என்று நான் பேசினேன். தேவனுடைய சிநேகிதன் என்ற காரியத்தை குறித்து நான் இன்றைக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேல பேசினேன். உங்களை எல்லாரையும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேல நான் வாழ்த்துகிறேன். இயேசுனுடைய ஃப்ரெண்டாக நீங்க இருங்க. அவருடைய ரகசியங்களை புரிந்து கொள்ளுங்க. அவருடைய திட்டத்தில் நீங்க சேர்ந்து கொள்ளுங்க. அவர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட், உயிரை கொடுக்கிற ஃப்ரெண்டு. இன்றைக்கு யாராவது முதல் முறையாக இங்கே வந்திருந்தீங்கன்னா, இதுவரைக்கும் இயேசுக்கு முழுமையாக உங்கள் இருதயத்தை கொடுக்காம இருந்தீங்கன்னா, அல்லது இயேசுவோடு ஒரு நேரடியான தொடர்பு இல்லாதவங்களா இருந்தீங்கன்னா, ஆண்டவர் எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்க விரும்புகிறார். பின்மாற்றத்தில் யாராவது இருந்தீங்கன்னா, ஆண்டவர் இடத்துல நீங்கள் சேரக்கூடிய அளவில் சேராம, ஆண்டவரோடு கூட நேரம் செலவழிக்கிறது அவ்வளவு செலவழிக்காம, நீங்கள் ஒரு மாதிரி பட்டும் படாமல, நீங்கள் தொட்டும் தொடாமலும், நீங்கள் ஒரு மாதிரி மாம்சத்திலேயே இருந்து அல்லது மனுஷிகத்திலேயே இருந்து நீங்களா கணக்கு போட்டு, நீங்களா ஒரு திட்டம் போட்டு, இது எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு, அல்லது அண்ணாளை போல நீங்கள் ஒரு பிடிவாதமாக எனக்கு ஆண்டவர் இதை செய்யணும்னு சொல்லி இப்படிலாம் இருக்கிற நிலைமையில் இருந்தா, இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களிடத்துல பேசுகிறாரு. நீ நிபந்தனை இல்லாமல் என்கிட்ட வந்துரு, நான் உனக்கு செய்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்கும். நான் உனக்காக உயிரையும் கொடுக்குற ஃப்ரெண்டு அப்படின்னு இயேசு சொல்கிறார். முழங்கால் படியிடுவோமா அல்லது எழுமி நிற்கலாமா? கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருந்தால், ஆண்டவருடைய வசனம் உங்களுக்கு ஏதாவது, பல காரியத்தை பார்த்தோம், பல வசனங்களை பார்த்தோம், பல சம்பவங்களை பேசினோம், பல கருத்துக்களை நீங்கள் கேட்டீர்கள். ஆண்டவர் பல காரியங்களை பேசினார். உங்களுக்கு ஏதாகிலும் ஒரு காரியத்தில் கர்த்தர் பேசியிருந்தால், அந்த காலை வேளையில் நீங்கள் அப்படியே 2 கரங்களை உயர்த்தி அந்த காரியத்தை சொல்லி, கர்த்தர் பேசியிருந்தால் 2 கரங்களை அப்படியே உயர்த்துங்க. ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தினார்னா கையை உயர்த்துங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்களுடைய ஃப்ரெண்டாக நான் இருக்க விரும்புகிறேன். சில காரியத்தை ஆண்டவரே நான் அப்பா பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், அது எல்லாத்தையும் நான் விட்டுறேன்ப்பா. நீங்கள் செஞ்சால் கரெக்டாக செய்வீங்க. சும்மா நிபந்தனை போட்டு உங்ககிட்ட நாங்கள் ஒரு கண்டிஷன்லாம் போட்டு வரவே கூடாது. நீங்கள் என்னுடைய சிநேகிதர். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேல எனக்கு எத்தனையோ ஃப்ரெண்டுங்களை இருந்திருக்கிறாங்க, கைவிட்டுருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் உயிரை கொடுத்த ஃப்ரெண்டு. கைகளை உயர்த்தி
உள்ளத்திலிருந்து நன்றி உள்ள வார்த்தைகள் வரட்டும். சத்தத்தை கொஞ்சம் உயர்த்துங்க பார்க்கலாம். தலைகளை உயர்த்துங்க, கைகளை உயர்த்துங்க. ஓ ஹalleluya Lord. ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. A cry for revival. எழுப்புதலில் எம் கண்ணீர் துளிகள். தினமும் மாலை 6:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேர துதி ஆராதனை தினமும் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசியில் 9500373818. தொலைபேசி எண் 0462310232. சும்மா இரு, புறப்படு, பிளந்து விடு.